ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிசேல் பத்ர பத்மேவின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கனிமுள்ளு சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மித்தனிய தந்தை இரு பிள்ளைகள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட 3 கைது. தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இதுபோன்ற சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் நடந்துள்ளன. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில் தெரிவிப்பு. அரலகங் விளவில் காட்டு யானை தாக்கியதில் 2 முதியவர்கள் பலி. இலங்கையை ஏனைய நாடுகளுடன் இணையான போட்டியாளராக மாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு, ஜனாதிபதி தெரிவிப்பு. பிரமிக் திட்ட தரவுத்தளத்தை நிர்வகித்த கயான் விக்ரம திலகே துபாயில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். அர்ச்சுனாவின் நடத்தை தொடர்பான அறிக்கையை வெளியிட்ட சபாநாயகர். உள்நாட்டுச் செய்திகள். புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் படுகொலை செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவின் உடல் பொரளையில் உள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கிசேல் பத்ர பத்மேவின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் இலக்கம் 5ஆம் அறையில் சஞ்சீவகுமார சமரரத்ன எனப்படும் கணேமுல்ல சஞ்சீவ கடந்த 19ஆம் திகதி சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். கொலையை செய்த துப்பாக்கிதாரி அதே நாளில் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து தப்பி செல்லும் போது கைது செய்யப்பட்டார். அவர் தப்பி செல்ல பயன்படுத்திய வேனின் சாரதியும் கைது செய்யப்பட்ட நிலையில் குறித்த வேன் போலி இலக்க தகடுகள் பயன்படுத்தப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விசாரணையின் போது துப்பாக்கிதாரி தானும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கொண்டு வந்த பெண்ணும் கடந்த 17ஆம் திகதி கடுவலையில் உள்ள ஒரு விடுதிக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார். அங்கு காரில் வந்த ஒருவர் துப்பாக்கிதாரிக்கும் குறித்த பெண்ணுக்கும் பொதியொன்றை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். துப்பாக்கிதாரி அணிந்திருந்த சட்டத்தரணி உடை உட்பட பல பொருட்கள் பொதியில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை நடந்த அன்று காலையில் பொதியை கொடுத்த நபரால் துப்பாக்கிதாரியும் குறித்த பெண்ணும் ஹோண்டா ஃபிட்டில் புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதன்படி கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் துப்பாக்கிதாரிகளை ஏற்றி சென்ற வாகனத்தை கைப்பற்றினர். கொலைக்கு முன்னும் பின்னும் அந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை பாதாள உலக குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் என்ற பெயரை தவறாக குறிப்பிட்டு அவரது குடும்பத்திற்கு அநீதி இழைத்துள்ளதாக கூறி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முகமது அஸ்மான் ஷெரீப்தீனின் சகோதரரால் பிப்ரவரி 19ஆம் திகதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொலை குற்றம் தொடர்பாக அதே நபர் அல்ல என வாதிட்டு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போலீசார் வேறு ஒரு நபரை தடுத்து வைத்துள்ளதாகவும் முகமது அஸ்மான் ஷெரீப்தீனும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் இருவேறு நபர்கள் எனவும் சட்டத்தரணி நுவான் ஜெயவர்தன சார்பில் சட்டத்தரணி தசுன் பெரேரா நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். இந்த தவறான அடையாளத்தால் ஷெரீப்தீனின் குடும்பத்திற்கு சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் உரிய உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திடம் சட்டத்தரணி மேலும் கோரியுள்ளார். சமர்ப்பணங்களை பரிசீலித்த பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி சந்தேக நபர் இதுவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படாததால் சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் அவரது வாடிக்கையாளர் கோரிக்கையை சமர்ப்பிக்குமாறு சட்டத்தரணிகளுக்கு அறிவித்தார்.
தந்தை, இரு பிள்ளைகள் உட்பட 3 உயிரிழந்த மித்தனிய துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று காலை பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கையொன்றை விடுத்து இதனை உறுதிப்படுத்தினார். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 10:15 மணியளவில் மித்தனிய கடைவத்த சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் தந்தை, அவரது 6 வயது மகள் மற்றும் 9 வயது மகன் உட்பட 3 உயிரிழந்தனர். துப்பாக்கி சூட்டினை அடுத்து மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது மகன் மற்றும் மகள் படுகாயமடைந்த நிலையில் அம்பிலிபிட்டிய மற்றும் தங்காலை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். எவ்வாறெனினும் பாதிக்கப்பட்டவரின் 6 வயது மகள் தங்காலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார். அவரது மகன் மறுநாள் உயிரிழந்தார். துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். உலகளாவிய பசுமை வளர்ச்சி நிறுவனத்தின் பிரதிபலிப்பாளர் நாயகம் திருமதி ஹெலினா மேக்லியோ பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்தார். குறிப்பாக இலங்கையின் பசுமை பொருளாதார அபிவிருத்தி மற்றும் பேண்தகு முன்முயற்சிகளை கொண்டு செல்வதில் இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பிற்கான முக்கிய துறைகள் குறித்து பயனுள்ள கலந்துரையாடல் ஒன்று இதன்போது இடம்பெற்றது. திருமதி ஹெலினா மேக்லியோட் மற்றும் அவரது தூதுக்குழுவை வரவேற்ற பிரதமர் நாட்டில் பேண்தகு அபிவிருத்தியை மேம்படுத்துவதில் GGGIயின் தொடர்ச்சியான ஆதரவை பாராட்டினார். பெரிய அளவிலான விவசாய திட்டங்களுக்கு வசதிகளை அளிப்பதில் பேண்தகு நிதியளிப்பு பொறிமுறைகளின் பங்கு உட்பட பல முக்கியமான விடயங்கள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. சூழல் பாதுகாப்பு மற்றும் கழிவு முகாமைத்துவம் குறித்து கவனம் செலுத்தும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் முன்னேற்றத்துடன் சூழல் பாதிப்புகளை குறைப்பதை நோக்கமாக கொண்ட பேண்தகு போக்குவரத்து தீர்வுகளுக்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் பற்றி பிரதமர் இதன் போது விளக்கினார். இந்த சந்திப்பில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகவத்த, சுற்றாடல் அமைச்சின் சர்வதேச உறவுகள் பணிப்பாளர் குலானி கருணாரத்ன, அமைச்சின் சமுத்திர வளங்கள், சுற்றாடல் மற்றும் காலநிலை மாற்று திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் துளஞ்சி ஹேரத் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கட நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் மித்தனிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் விஜயபால துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பல்வேறு பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்களின் விளைவாகும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை அண்மைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 2 குழந்தைகள் கொல்லப்பட்ட மித்தனிய துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர்களில் துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் அடங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை கனேமுல்ல சஞ்சீவ துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்த 8 மணி நேரத்திற்குள் பிரதான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் சந்தேக நபரை கைது செய்வதில் துரிதமாக செயற்பட்ட போலீசாரை பாராட்டுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச் சூடு நடந்த முதல் சம்பவம் இதுவல்ல என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் அரசாங்கம் இந்த விடயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவும் அதிகரித்து வரும் குற்றங்களை தடுப்பதில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். அது மாத்திரமின்றி தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறினார். அரளகங்வில வெஹரகம பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 2 முதியவர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யானை தாக்கியதில் 72 வயதான பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதோடு அவரது 75 வயதான சகோதரர் பொலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அரளகங்வில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புத்தாக்கத்துறையில் இணையான போட்டியாளராக இல்லாத இலங்கையை ஏனைய நாடுகளுடன் இணையான போட்டியாளராக மாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் இந்த இலக்கை அடைவதில் டிஜிட்டல் மயமாக்கல் குறுகிய பங்கு வகிக்கும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இதற்காக புத்தாக்கத்துறையில் ஒரு பெரிய மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கொழும்பில் உள்ள ITC ரத்னதீப ஹோட்டலில் நடைபெற்ற த இனோவேஷன் ஐலண்ட் சமிட் 2025 மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க
திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இலங்கையின் இனோவேஷன் ஐலண்ட் சமிட் 2025 மாநாட்டை நடத்துவதால் இந்த நாட்டில் புதிய தொழில் முனைவோரின் புத்தாக்க ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் பிரதிபலிப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி, மனித நாகரிகத்தின் பல்வேறு நிலைகளை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் என்றும் அந்த மனித நாகரிகத்தின் ஒவ்வொரு புதிய அத்தியாயமும் புத்தாக்கத்தின் மூலம் எழுதப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டார். எப்போதும் மனித நாகரிகத்தை புதிய நிலைக்கு உயர்த்துவதில் புத்தாக்கங்கள் வகிக்கும் பங்கு மிக முக்கியமானது என்றும் மக்களின் தேவைகள் மாறவில்லை என்றாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் விதம் மாறிவிட்டது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். புதிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதன் மூலம் சந்தை உருவாக்கப்படுகின்றது என்றும் தேவைகளை பூர்த்தி செய்யும் மாதிரி மாறினால் மட்டுமே புதிய சந்தை உருவாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மாறிவரும் மாதிரியை அடையாளம் கண்டு அதனை அடைந்து கொண்டதால் தான் உலக நாடுகள் வெற்றி பெற்றுள்ளன என்றும் அண்டை நாடான இந்தியா இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் ஜனாதிபதி கூறினார். நமது நாட்டில் புத்தாக்கங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறிய ஜனாதிபதி 2030ஆம் ஆண்டுக்குள் இலங்கையை டிஜிட்டல் மயமாக்கலின் புதிய பாதையை நோக்கி அழைத்துச் செல்ல எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடத்தை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை எழுவதற்காக தன்னால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கையை சபையில் முன்வைப்பதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். குழுக்களின் பிரதி தவிசாளரான திருமதி ஹேமாளி வீரசேகரவின் தலைமையில் விஜித ஹேரத் மற்றும் RM ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடங்குவதாக சபாநாயகர் அறிவித்தார். அத்துடன் இந்த அறிக்கையானது ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவுக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்தார். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களினால் அவர்களது பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகள் பற்றியும் சபாநாயகர் அறிவித்தல் மேற்கொண்டார். அதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்களினால் அவர்களது பாதுகாப்பு தொடர்பில் தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு அடிக்கடி தனக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்து பரிசீலனை செய்ததன் பின்னர் அது தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுப்பதற்காக பதில் போலீஸ் மா அதிபருக்கு அக்கோரிக்கைகள் ஆற்றுப்படுத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சபையில் அறிவித்தார். குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாதென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு ஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கில் மக்களின் உண்மையான சேவைக்கு அமைய வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறினார். குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக்குகின்றார்கள் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்களுடன் கூடிய காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், வடக்கு கிழக்கு மாத்திரமின்றி நாடு முழுவதிலும் முப்படையினரின் பாவனையில் உள்ள காணிகள் தொடர்பில் மீண்டும் மதிப்பாய்வு மேற்கொண்டு காணிகளை விடுவிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் எனவும் பதிலளித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் மாலைத்தீவு குடியரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா கலீல் அவர்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தித்தார். கடந்த தேர்தலில் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கு கிடைத்த வெற்றி தொடர்பில் மாலைத்தீவு குடியரசின் வாழ்த்துக்களை தெரிவித்த வெளியுறவு அமைச்சர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பில் மகிழ்ச்சி தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவிற்கு பிறகு வலுவான நாடாக எழுச்சியடைந்து வருவது தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மாலைத்தீவை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இலங்கையிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டிருப்பதாகவும் அப்துல்லா கலீல் சுட்டிக்காட்டியுள்ளார். மாலைத்தீவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு வெளியுறவு அமைச்சர் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அழைப்பு விடுத்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் மாலைத்தீவு ஆற்றி வரும் பங்களிப்பிற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராட்டு தெரிவித்தார். அமெரிக்க தூதுவருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் பாராளுமன்றத்தில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்க தூதுவர் திருமதி ஜூலி சங் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று நேற்று பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இருவருக்கும் இடையிலான இந்த பிரத்யேக சந்திப்பு சுமார் 1 மணித்தியாலம் அளவில் இடம்பெற்றது.
வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திரா உரையாற்றினார். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை முன்னிறுத்தி கிழக்கு மாகாணத்திற்கு எந்த விதமான நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை என்கின்ற அடிப்படையில் சிலர் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான பிழையான கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருந்தார்கள். இதிலே குறிப்பாக சில வேலை திட்டங்கள் தொடர்பாக நான் ஒரு சில விடயங்களை நான் இங்கு முன்னிறுத்தலாம் நினைக்கின்றேன். Trincomalee campus 400 million rupees, construction of ETU buildings, Trincomalee Ampara hospitals 600 million rupees per 300 million per hospital. Construction of quarry at Dockyard Trincomalee 1500 million. Construction of building in Swami Vipulananda Aesthetic Institute of Batiklo 300 million. Cardiology unit with cath lab at DGH Ampara 200 million. Rehabilitation of Ampara Uhana Mahaoya Chenkaladi Junction improvement. Rehabilitation of Lunugala Bibila Road 2714 million. Establish 1000 rainwater harvesting tanks covering Northern Province, Northern Central Province, Northern Western Province and Ampara districts of Eastern Province 50 million. Completing the resettlement of persons displaced due to the conflict in Northern and Eastern Provinces 6,759 housing units. So for that 3,500 million. Preparation of master plan for development Eastern Western Provinces and Hambantota district 215 million. Fisheries community development in Northern and Eastern Provinces 50 million. Building complex for Faculty of Healthcare Science Eastern University 2,400 million. Development of infrastructure facilities and facilitate research activities in Eastern University of Sri Lanka 250 million. Development of infrastructure facilities and facilitate research activities in Southern Eastern University of Sri Lanka 400 million. வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் முனீர் முலாஃபீர் உரையாற்றினார். ஒரு விளையாட்டரங்கை பூர்த்தி செய்வதற்காக 150 மில்லியனை இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. ட்ரிங்கோமலி கேம்பஸ் 450 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ETU பில்டிங் ட்ரிங்கோமலி அண்ட் அம்பார 600 மில்லியன், ஒரு வைத்தியசாலைக்கு 300 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறது. அதே போன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டொக்கியா ட்ரிங்கோமலிக்கு 1500 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறது. அதே போன்று கிழக்கு மாகாணத்தின் உட்கட்டு அமைப்பு அபிவிருத்திக்காக மாத்திரம் 400 மில்லியன் ரூபாய்களை இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே போன்று சுவாமி விபுலானந்தா அந்த கல்வி நிலையத்துக்காக 300 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறது. ஒரு கார்டியாலஜி யூனிட்டை ஆரம்பிப்பதற்காக அம்பாறையிலே 200 மில்லியன் ரூபாய்களை இந்த அரசு ஒதுக்கி இருக்கிறது. அதே போன்று உகன மகா ஓய பாதையை புனர்நிர்மாணம் செய்வதற்கும் இந்த அரசு பாரிய பணத்தொகை ஒன்றை ஒதுக்கி இருக்கிறது. அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே மழைநீரை சேமிப்பதற்கான ஒரு திட்டத்தையும் இந்த அரசாங்கம் அதற்காகவும் பணத்தை ஒதுக்கியுள்ளது. அதே போன்றுதான் மீள் குடியேற்றம் சம்பந்தமாகவும் அதற்கான பல தொகை மில்லியன்களை இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது. அதே போன்று மீனவத்துறை சார்ந்தும் இந்த பிரதேசத்தில் அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்காகவும் பல மில்லியன்களை இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. எனவே அந்த வகையில் இந்த நாட்டிலே அனைத்து பிரதேசங்களையும் நன்றி. එනිසා මම හිතනවා ஒரு நாள் சேவையின் கீழ் விண்ணப்பிக்கும் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு மாத்திரம் 24 மணி நேர சேவை செயல்படுத்தப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்காக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 6 மணி முதல் வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி வரை மாத்திரம் பதிவு செய்யலாம் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பதில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டு நாயகம் BMT நிலுஷா பாலசூரிய இதனை குறிப்பிட்டுள்ளார்.
வித்யா கொலை வழக்கு குற்றவாளிகளில் ஒருவரான ஸ்விஸ் குமாரை தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டில் வடமாகாண முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி MM மிகால் 4 வருட சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கின் குற்றவாளியான ஸ்விஸ் குமாரை தப்பிக்க உதவிய வழக்கு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஸ்விஸ் குமாரை பணம் பெற்று தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் அப்போதைய வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங்கவிற்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் 50,000 ரூபாய் குற்றப்பணமும் அறவிடப்பட்டது. மற்றைய சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தர் ஸ்ரீகஜனுக்கு 4 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் குறித்த நபர் நாட்டை விட்டு தப்பி சென்றதால் அவருக்கு திறந்த பிடியாணையம் வவுனியா மேல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது. குறித்த வழக்கை சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக அரசு சட்டத்தரணி நிசாந்த் நாகரட்னம் நெறிப்படுத்தியிருந்தார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா 2015ஆம் ஆண்டு கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய கொலை குற்றவாளிகள் 7 பேருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யூனிலிவர் நிறுவனத்தின் புதிய தொழிற்சாலை சப்புகஸ்கந்த லிண்டல் கைத்தொழில் பேட்டையில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. ரூபாய் 3.8 பில்லியன் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலையின் மூலம் வீவா மற்றும் ஆர்லிக்ஸ் தயாரிப்புகளின் உள்நாட்டு உற்பத்தியில் 98% தயாரிக்க முடியும் என அந்நிறுவனம் கூறியுள்ளது. யூனிலிவரின் கொள்கைகளில் ஒன்றான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துவதன் மூலம் அதன் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்க உலகளாவிய நிலைத்தன்மையை நோக்கமாக கொண்டு இந்த தொழிற்சாலையில் 30% மின்சாரம் சூரிய சக்தி மூலம் பெறப்படுகிறது. ஏற்கனவே யூனிலிவர் நிறுவனத்தின் 3 உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வெளிநாட்டு ஏற்றுமதி தயாரிப்பு செய்யும் ஹொரண முதலீடு வலயம், லிண்டல் கைத்தொழில் பேட்டை மற்றும் அக்கரப்பத்தன ஆகிய இடங்களில் தொழிற்சாலைகள் உள்ளன. இவ்வங்குரார்ப்பண நிகழ்வில் கைத்தொழில் அமைச்சர் சுனில் அந்துன்னத்தி, யூனிலிவர் இலங்கையின் தலைவரும் நிறைவேற்று அதிகாரியுமான அலி தாரிக், யூனிலிவர் இலங்கையின் விநியோக பிரிவு பணிப்பாளர் தமித் அபேரட்ன ஆகியோர் கலந்து கொண்டனர். இம்மாதம் 19ஆம் தேதியன்று இரவு நேரத்தில் சிறப்பு சோதனை நடவடிக்கையை மேற்கொண்ட இலங்கை கடற்படை மன்னார் மற்றும் நெடுந்தீவு அருகே இலங்கை கடல் பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 3 இந்திய மீன்பிடி படகுகளை கைப்பற்றியதுடன் 10 இந்திய மீனவர்களையும் கைது செய்துள்ளனர். 2025ஆம் ஆண்டில் இதுவரை இலங்கை கடற்படை 13 இந்திய மீன்பிடி படகுகளை கைப்பற்றியுள்ளதுடன் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததற்காக 99 இந்திய மீனவர்களை கைது செய்துள்ளது. இதற்கிடையில் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுவதை இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டித்துள்ளார். இதற்கு பதிலளித்த கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கையின் கடல்சார் இறையாண்மையையும் உள்ளூர் மீனவர்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஜாயல உஸ்பெட்டகயாவ கடற்கரையில் இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை உயிரிழந்த இளைஞனின் உடலில் சந்தேகத்திற்கிடமான துப்பாக்கி சூட்டு காயங்களும் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 30 வயது மதிக்கத்தக்கவர் என்று போலீசார் தெரிவித்தனர். குறித்த சடலம் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வெளிநாட்டு செய்திகள். காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட 4 சடலங்களில் ஒன்று ஹமாஸ் முன்னதாக கூறியது போல் பெண் பணைய கைதியான ஹிரி பிபாஸ் அல்ல என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. 33 வயதான ஹிரி பிபாஸ் மற்றும் கைக்குழந்தை உட்பட அவரது மகன்களான ஏரியல் மற்றும் கஃபிர் காசாவில் பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த போது இறந்துவிட்டனர் என்ற செய்தி இஸ்ரேலை சோகத்தில் ஆழ்த்தியது. தடயவியல் சான்றுகள், உளவுத்துறை தகவலின்படி 2 குழந்தைகளும் 2023 நவம்பரில் பயங்கரவாதிகளால் கொடூரமாக கொல்லப்பட்டனர்
கொல்லப்பட்டுள்ளனர் என இஸ்ரேலிய ராணுவம் மதிப்பிட்டுள்ளது. அவர்கள் கொல்லப்படும் போது ஏரியலுக்கு 4 வயதும் கெஃபிர் 10 மாதங்கள் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் மீதமுள்ள பணைய கைதிகளுடன் அவரது உடலையும் இஸ்ரேல் திரும்ப கோரியது. ஹமாஸால் இஸ்ரேலுக்கு அவர்களின் உடல்களை திருப்பி அனுப்பிய பின்னர் ஹிரி பிபாஸின் 2 மகன்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஹிரியின் குடும்பத்தினருக்கு தெரிவித்துள்ளது. ஆனால் அவர்களின் தாயார் ஹிரி என்று கூறப்படும் 3வது உடல் எந்த பணைய கைதிகளுடனும் பொருந்தவில்லை என்றும் மற்ற அடையாளம் காணப்படவில்லை என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. அபு கபீர் தடயவியல் நிறுவனத்தில் உள்ள நிபுணர்களால் 4வது உடலை அடையாளம் காண முடியவில்லை என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை இன்று அதிகாலை அறிவித்தது. இது ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் தீவிர ஒப்பந்த மீறலாகும் என ஒரு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் 4 இறந்த பணைய கைதிகளை திருப்பி அனுப்பும் ஒப்பந்தத்தின் கீழ் கட்டுப்பட்டுள்ளதாகவும் கூறியது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து இஸ்ரேல் முழுவதும் கோபத்தையும் துக்கத்தையும் ஏற்கனவே தூண்டியிருந்த நிலையில் உடல்கள் திரும்ப பெற்ற பின்னர் அதிர்ச்சிகரமான இந்த அறிக்கை வந்தது. எனினும் ஹமாஸிடமிருந்து உடனடியாக எந்த கருத்தும் வெளிப்படவில்லை. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் புறநகர் பகுதிகளான பேட்யா மற்றும் ஹோலோனில் உள்ள வாகன நிறுத்துமிடங்களில் 3 காலி பஸ்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறின. சம்பவங்களில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் மேலும் 2 பஸ்களில் இருந்து வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வெடிப்புகள் தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். காசாவில் இருந்து 4 பணைய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் திருப்பி அனுப்பியதை அடுத்து இஸ்ரேல் ஏற்கனவே துக்கத்தில் இருந்த ஒரு நாளில் இந்த வெடிப்புகள் நடந்துள்ளன. விளையாட்டு செய்திகள். துபாயில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி 2025 தொடரின் நேற்றைய போட்டியில் பங்களாதேஷ் மற்றும் இந்திய அணிகள் மோதின. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற பங்களாதேஷ் அணி முதலில் துடுப்படுத்த ஆடியது. நேற்று நடைபெற்ற போட்டியில் பங்களாதேஷ் அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தி அசத்தியது. இந்திய அணி 46.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 231 ஓட்டங்களை குவித்தது. சுப்மன் கில் 101 ஓட்டங்களுடனும் KL ராகுல் 41 ஓட்டங்களுடனும் களத்தில் இருந்தனர். இதன் மூலம் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் 3வது போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி களத்தடுப்பை தெரிவு செய்து 35.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 202 ஓட்டங்களை பெற்று விளையாடி வருகிறது. ரயன் ரெக்கல்டன் 101 ஓட்டங்களையும் தெம்பா பவுமா 58 ஓட்டங்களையும் பெற்றுள்ளதோடு பந்து வீச்சில் ஆப்கானிஸ்தான் அணி சார்பில் முகமது நபி 2 விக்கெட்டுகளை பெற்று களத்தில் உள்ளார்.